visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக நம்ம தமிழ்நாடு நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற மோகனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ அச்சல தீபேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அச்சல தீபேஸ்வரர் கோயில் காவிரி கரையோரம் கட்டப்பட்டுள்ள கோயிலாகும். இதுக்கு 3 நுழைவாயில்கள் உண்டு. இதில் வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற நுழைவாயிலில் தான் அது 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட நுழைவாயில். இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு விநாயகர், 2 விநாயகர் இருக்கார். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஒரு பக்தன் வந்து வழிபட்டா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரும் கஷ்டங்களும் இடைஞ்சல்களும் நீங்கிறதா நம்பப்படுறது. மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு ஒன்றா 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் கம்பீரமாக இருக்குது. கர்ப்ப கிரகத்தில் அச்சல தீபேஸ்வரர் மேற்கு நோக்கி சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இவர் வந்து சிவனோட ஒரு ரூபமாக கருதப்படுறார். மூலஸ்தானத்தில் மூலவர் பக்கத்திலே ஒரு அணையா விளக்கு இருக்குது. அந்த விளக்கு அசையா விளக்காகும். அதனால்தான் அந்த விளக்கு எவ்வளோ காற்றடித்தாலும் அசையாததுனால்தான் மூலவரோட பேரும் அச்சல தீபேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறது. மூலஸ்தானத்தோட கோஷ்டத்தை சுற்றி தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, விஷ்ணு துர்கை, சண்டிகேஸ்வரர் இவரோட விக்கிரகங்கள்லாம் இருக்குது. இந்த கோயிலில் அம்பாள் சன்னதி பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தில் தனியாக அமைஞ்சிருக்கு. அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்குது. அம்பாளோட பேர் மதுக்கரவேணி அம்பாள். இந்த அம்பாள் சன்னதி வாசலில் 2 துவாரபாலகர்களும் விக்கிரகங்கள் வச்சுருக்கா. இந்த கோயிலோட சம்பிரதாயப்படி இந்த கோயிலில் அம்பாளை வழிபட்ட அப்புறம்தான் மூலவரான அச்சல தீபேஸ்வரரை வழிபட வேண்டுங்கிறது சம்பிரதாயம். வெளிப்பிரகாரத்தில் 2 மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்கு கீழே விநாயகரோட விக்கிரகங்கள் இருக்குது. அது பக்கத்துலேயே நாகருக்கு பல விக்கிரகங்கள் வச்சுருக்கா. சிவலிங்கங்களும் அங்கே வந்து ஒரு 4-5 இருக்குது. அந்த வெளிப்பிரகாரத்திலேயே 63 நாயன்மார்கள், கன்னிமூல கணபதி, அப்புலிங்கம், நிருத்திலிங்கம், தேயுலிங்கம், அக்னிலிங்கம், ஆகாசலிங்கம், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, ஆஞ்சநேயர், கேது பகவான் இவர்களுக்கெல்லாம் சன்னதிகள் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே கல்யாண சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதம் ஒரு சன்னதியில் காணப்படுறார். கல்யாணம் ஆகாதவா இந்த கல்யாண சுப்பிரமணியரை வணங்கி வழிபட்டா அவளுக்கு கல்யாண தடைகள்லாம் நீங்கி விரைவில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்பப்படுறது. இந்த கோயிலோட வடக்கு வாயில் பக்கத்திலே ஒரு நவக்கிரக சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் மற்றும் ஒரு முக்கியமான சன்னதி என்னன்னா சரபேஸ்வரரோட சன்னதி. இந்த சரபேஸ்வரரோட சன்னதியில் ராகுகால நேரத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் வருவா, பூஜை பண்ணுவா. இந்த கோயிலில் இருக்கிற மற்றொரு பிரசித்தி பெற்ற சன்னதி என்னன்னா பூரண புஷ்கலா சமேத ஐயப்பன் சன்னதி. இங்கே எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை தவிர இங்கே வந்து தனியாக ஒரு நவக்கிரக சன்னதியும் வச்சுருக்காங்க. இங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மற்றும் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் வந்து நாயக்கர் காலத்தில் சேந்தமங்கலம் பாளையக்காரர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு நிரூபணமாகுது. இந்த அச்சல தீபேஸ்வரர் கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரமாகும். புஷ்கரணி வந்து காவேரி நதி தான் புஷ்கரணி. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.